இந்த உலகத்தில் நாம் யார்? எங்கிருந்து வந்தோம்? எங்கே போகிறோம்? இந்த கேள்விகளுக்கு ஆழமான பதிலை தரும் சித்தர் ஞானம் இப்போது நாம் பார்க்கப் போகும் இந்த 5 பாடல்களில் உள்ளது. பாடல் 112. ஆதியான தொன்றுமே அநேக அநேக ரூபமாய் சாதி பேதமாய் எழுந்து சர்வ சீவரான பின் ஆதியோடு ஆடுகின்ற மீண்டும் இந்த சென்மமாம் சோதியான ஞானியர்க்கும் சுத்தமாயிருப்பனே. விளக்கம்: ஆரம்பத்திலிருந்தது ஒரே ஒன்று, அந்த பரம்பொருள். அந்த ஒன்றே பல ரூபங்களாகி மனிதன், மிருகம், பறவை, எல்லா உயிர்களாகவும் மாறுகிறது. நாம் பார்க்கும் எல்லா வேறுபாடுகளும் உண்மையில் வெளிப்புறமானவை மட்டுமே. இந்த பாடல் சொல்லும் பெரிய உண்மை என்னவென்றால், எல்லா உயிர்களும் ஒரே ஆதியிலிருந்து வந்தவை. முன்பிறவியில் உண்மையை தேடியவர்களுக்கு கூட அதை முழுமையாக அடைய முடியாமல் விட்டால் மீண்டும் பிறவி எடுக்க வேண்டியதுதான். ஆனால் அவர்கள் விடமாட்டார்கள். அவர்கள் ஆன்மீக தேடலை தொடர்வார்கள். யோகம், தியானம், ஞானம் இவைகளின் மூலம் இறுதியில் சுத்தமான ஞான நிலையை அடைவார்கள். பாடல் 113. மலர்ந்த தாது மூலமாய் வையகம் மலர்ந்ததும் மலர்ந்த பூ மயக்கம் வந்து அடுத்ததும் விடுத்ததும் புலன்கள் 5 பொறிகலங்கி பூமி மேல் விழுந்ததும் இனம் கலங்கி நின்ற மாயம் என்ன மாயம் ஈசனே. விளக்கம்: இந்த உலக வாழ்க்கையை சித்தர் ஒரு மலருடன் ஒப்பிடுகிறார். விதையிலிருந்து மலர் மலர்கிறது, பின்னர் அது உதிர்கிறது. அதேபோல் பிறப்பு, வாழ்க்கை, மரணம் இது ஒரு இயற்கையான சுழற்சி. இந்த வாழ்க்கையில் நாம் அனுபவிப்பது இன்பமும் துன்பமும். இந்த அனுபவங்களின் மாயையில் சிக்கி சில நேரங்களில் கடவுளை அணுகுகிறோம், சில நேரங்களில் அவரை மறந்துவிடுகிறோம். மரணம் வந்ததும் 5 புலன்களும் செயலிழக்கிறது. உடல் பூமியோடு கலந்து விடுகிறது. அப்போது ஒரு கேள்வி எழுகிறது: இந்த மாயையை இயக்குவது யார்? அதற்கான பதில் ஈசன். பாடல் 114. பாரடங்க உள்ளதும் பரந்த வானம் உள்ளதும் ஓரிடமும் அன்றியே ஒன்றி நின்ற ஒன் சுடர் ஆரிடமும் அன்றியே அகத்துழும் புறத்துழும் சீரிடங்கள் கண்டவர் சிவன் தெரிந்த ஞானியே. விளக்கம்: கடவுள் ஓரிடத்தில் மட்டுமில்லை, அவர் எல்லா இடத்திலும் இருக்கிறார். பூமியிலும் ஆகாயத்திலும் நம்முடைய உடலுக்குள்ளும் வெளியிலும் ஒரு ஒளி போல சோதியாக அவர் எங்கும் நிறைந்திருக்கிறார். இந்த உண்மையை உணர்ந்தவனே, உள்ளுக்குள் சிவனை கண்டவனே உண்மையான ஞானி. கடவுள் தேட வேண்டியவரில்லை, அவர் உணர வேண்டியவர். பாடல் 115. மண்கிடாரமே சுமந்து மலையுளே ஏறி மறுகுறீர் என்படாத காரியங்கள் இயலும் என்று கூறுறீர். தம்பிரானை நாள்கடோறும் தரையிலே தலைப்பட கும்பிடாத மாந்தரோடு கூடி வாழ்வதெங்கனே. விளக்கம்: மனிதன் இந்த உடலை சுமந்து கொண்டு பெரிய பெரிய காரியங்களை செய்ய முயற்சி செய்கிறான். எல்லாம் நான் செய்ய முடியும் என்று பெருமை பேசுகிறான். ஆனால் அவனுக்கு உள்ளே இருக்கும் இறைவனை அறிய முயற்சி செய்வதில்லை. கோவிலுக்கு சென்று வணங்கவும் தயக்கம், பணிவும் இல்லை. இந்த ஆணவம், அறிவில்லாத பெருமை மனிதனை தவறான பாதைக்கு அழைத்துச் செல்லும். அதனால்தான் சித்தர் கேட்கிறார்: இப்படிப்பட்ட மனிதர்களோடு எப்படி வாழ முடியும்? பாடல் 116. நாவி நூல் அழிந்ததும் நலம் குலம் அழிந்ததும் மேவு தேர் அழிந்ததும் விசாரமும் குறைந்ததும் பாவிகாழி இதன்ன மாயம் வாம நாடு பூசலாய் ஆவியார் அடங்கினாலை ஐவரும் அடங்குமார். விளக்கம்: மரணம் வந்தால் என்னாகும்? நாவு பேசாது, உடல் செயலிழக்கும், மனம் கலங்கும். நாம் பாதுகாத்த எல்லாம், செல்வம், வாகனம், உறவுகள் எதுவும் நம்முடன் வராது. ஆனால் மனிதன் இதை உணராமல் வாழ்கிறான். இதுவே மாயை. ஆன்மா உடலை விட்டு வெளியேறும்போது பஞ்சபூதங்களும் ஒன்றன் பின் ஒன்றாக கலைந்துவிடும். உடல் மீண்டும் இயற்கையோடு சேர்ந்துவிடும். முடிவாக, இந்த 5 பாடல்கள் நமக்கு சொல்லும் உண்மை: நாம் எல்லோரும் ஒரே ஆதியிலிருந்து வந்தவர்கள். வாழ்க்கை ஒரு தற்காலிக அனுபவம். கடவுள் நம்முள் இருக்கிறார். ஆணவம் நம்மை அழிக்கிறது. மரணம் நமக்கு உண்மையை நினைவுறுத்துகிறது. உண்மையை வெளியே தேடாதீர்கள். உங்களுக்குள்ளே இருக்கும் அந்த ஒளியை உணருங்கள். அதுவே சிவம், அதுவே ஞானம்.